வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தாயனூர் பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பனை ஏரிகள் உரிமை மீட்பு மற்றும் கள் விடுதலை மாநில மாநாடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் பனை, மூங்கில் போன்றவைகளால் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் மற்றும் இயற்கை சார்ந்த எண்ணெய்கள், வாசனை திரவியங்கள், பனை ஓலைகள் கொண்டு செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், நகைகள் என பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. போராட்டத்தில் காவல்துறையின் பொய் வழக்கால் சிறைக்கு சென்ற போராளிகளுக்கு வீர வணக்கம், 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 பனை ஏரிகளுக்கு வீர வணக்கம், பனை ஏரிகளுக்கு வீர வணக்கம், விவசாயிகளுக்கு வீர வணக்கம், விவசாயிகளுக்கு வீர வணக்கம். கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உரிமை. இம்மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய ஈசன் முருகசாமி, தமிழ்நாட்டில் மட்டும் அமலில் உள்ள கள் இறக்கவும், விற்கவும், பருகவும் விதித்துள்ள தடையை மதுவிலக்கு சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும், கள்ளை தேசிய பானமாக அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் பனை ஏரிகள் மீது தொடரப்பட்டிருக்கும் பொய் வழக்குகளையும் கள் வழக்குகளையும் நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் என 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாநாட்டில் தொடர்ந்து பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, இந்தியாவில் உள்ள நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் சேகரிக்கப்படும் 6 கோடி மெட்ரிக் டன் மக்கும் குப்பைகளை தரம் பிரித்து பயன்படுத்தினால் வெளிநாடுகளில் இருந்து 6 கோடி மெட்ரிக் டன் உரங்களை வாங்க வேண்டிய தேவை இல்லை என்று தெரிவித்தார். மேலும் தரம் பிரிக்கப்படாத பிளாஸ்டிக் பாட்டில் கழிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட உரங்களால் விவசாய நிலங்கள் நோய் பாதிப்படைகிறது என, அதில் விளையும் உணவுப் பொருட்கள் போதிய அளவில் சத்து குறைபாட்டுடனே வளர்வதால் அதை உண்ணும் நாம் ஆரோக்கியத்தை இழக்க நேரிடுகிறது என அவர் தெரிவித்தார். இறக்குமதி பண்ணும்போது நம்ம அந்நிய செலவு நம்ம விட்டு போயிருது. 2.5 லட்சம் கோடி மானியம் கொடுக்கும்போது நம்ம கட்டுற வரி பணத்துல 5% போச்சு. ஆனா இதுக்கு மாற்று என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவுல நகராட்சி, மாநகராட்சியில மட்டுமே இருக்கக்கூடிய மக்கும் குப்பைகளை உரமாக்கி பயன்படுத்தினா அதுவே 6 கோடி மெட்ரிக் டன் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அதை உரமாக்க என்ன பண்றோம்? பிளாஸ்டிக்கை கலந்து, பாட்டில கலந்து, ஏரியில கொட்டி, குளத்துல கொட்டி, குவாரியில கொட்டி, நகரங்கள்ல மலைமலையா கொட்டி வச்சிருக்கோம். ஆக நம்மகிடம் இருக்கிற நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? குப்பைக்குழியில போட்டு மக்க வச்சு உரமா பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கு நகரத்துல போய் வண்டி வாசல் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே உரம் எங்க கிடக்குது? பிளாஸ்டிக் கலந்தாச்சு, பாட்டில கலந்தாச்சு, பிரிச்சு பயன்படுத்திட்டு இருந்த நாம இன்னைக்கு அரசே நம்மளை சோம்பேறி ஆக்கினதும் இல்லாம வெளிநாட்டில இருந்து வருஷம் 6 கோடி மெட்ரிக் டன் உரம் வருது. அந்த உரம் நம்ம காட்டுக்கு வருது. காட்டுக்கு போனதுல காடு நோயாளி ஆகி போச்சு, நம்ம நோயாளி ஆகி போயிட்டோம். இன்னொரு பக்கம் அதே அளவு 6 கோடி மெட்ரிக் டன் அளவு உள்ள மக்கக்கூடிய உரம், நிலத்துக்கு பயன்படக்கூடிய உரம், தரமான உரம் பிரிக்காம போடுறதுனால பிளாஸ்டிக் கழிவு, பாட்டில் கழிவு, ரசாயன கழிவு எல்லாமே சேர்ந்ததால அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது மிகப்பெரிய நோய் பரப்பக்கூடிய விஷயமாயி போயிடுச்சு. நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் பறிக்கப்பட்டிருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய ஈசன் முருகசாமி,
கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த தவறும் அரசும் காவல்துறையும் கள் இறக்கும் பனையேரிகள் மீது வழக்கு போடுவது, கைது செய்வது போன்ற தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதால் கஞ்சா உள்ளிட்ட போதை நடமாட்டம் அதிகரித்து உள்ளது எனவும் பனை பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது. ஆனால் பனை மேம்பாட்டு வாரியம் செயல்படாமல் தமிழ்நாட்டு நிலங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்கும் கார்ப்பரேட் கைக்கூலியாகவே பனை மேம்பாட்டு வாரியம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழர்களின் மரபு உற்பத்தி பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாமல் புறக்கணிப்பு செய்கின்றனர் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உலகளாவிய உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பனை மற்றும் தென்னை மரத்திலிருந்து கள் இறக்கி பருக, விற்க அரசு தடை போட்டுள்ளது. பனையேரிகள் மீது காவல்துறையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதும் பொய் வழக்கு போடுவதும் என அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறது. எனவே வருகின்ற தேர்தலில் விவசாயிகள் சாதி மதம் பார்க்காமல் கள் தடை நீக்க வேண்டும். விவசாயிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து விவசாயிகளின் நலன் சார்ந்து மட்டுமே வாக்களிப்போம் என்றார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே இருக்கக்கூடிய தாயனூரில் பனையேரிகளுடைய உரிமை மீட்பு மற்றும் கல் விடுதலை மாநாடு இன்று நடைபெற்றது. இந்த மாநாட்டின் வாயிலாக உலகளாவிய உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள உணவு தேடும் ஒரு உரிமையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல்லை இறக்குவது, பருகுவது, விற்பனை செய்வது உள்ளிட்ட உரிமைகளை தமிழ்நாடு அரசு தடை செய்திருக்கிறது. அந்த தடையை விலக்க வேண்டும். இயற்கையான உரிமையை செயல்படுத்துவதற்காக பனையேறுகிற பனையேரிகள் மீது காவல்துறை மனித உரிமை மீறலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் மனித உரிமை மீறல் நிகழ்த்துவதெல்லாமே மனித உரிமை சட்டங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, விரோதமானது. இது எந்த இடத்துல காவல்துறை நிகழ்த்தினாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அங்கு பனையேரிகளோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உறுதுணையாக நிற்கும். அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும். சட்டப்படி போராடி கல்லுக்கான தடையை உடைப்போம், உரிமையை மீட்போம் என்பதையும் வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கல்லுக்கு விடுதலை கொடுப்பவர்களுக்கும் அல்லது விடுதலை கொடுப்பதற்காக ஆதரவு கொடுப்போம், விடுதலை நாங்கள் கொடுப்போம் என்பதை நோக்கித்தான் விவசாயிகள் வாக்களிப்பார்கள் ஒழிய விவசாயிகள் சாதியாகவோ மதமாகவோ அரசியல் கட்சியாக வாக்களிக்க மாட்டார்கள். விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக வாக்களிப்பார்கள். பனையேரிகள் அவருடைய உரிமைகளுக்காக மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கான ஆதரவை கொடுக்க வேண்டும். ஆளுகின்ற திமுக உடனடியாக கல்லுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதம் டிவியுடன். எங்களது இணையதள முகவரி www.amudampv.page.